சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா அப்பத்தா வந்து தமிழ் பண்ண மத்த விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துட்டு, இப்போ குடும்பமா நம்ம இந்த தீபாவளிய கொண்டாடுவோம் யார் அரசாங்கம். நம்மலாம் தப்பு பண்ணாமையா இருக்கோம். இங்க உள்ளவங்க எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனா, ஒரு பண்டிகைன்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்றது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா, இங்க சேது சொல்றாரு, "நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீ அவள கூப்பிட்டு கேளு அப்பத்தா" அப்படின்னு சொல்லவும், "அடே நீ போய் தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. கருப்பு போயிட்டு வேகமா, "தமிழு உன்னை அங்க அப்பாச்சி வர சொல்றாங்க. வாயேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குண்ணே?" அப்படின்னு, "தெரியல. நீ வா ஒரு நிமிஷம். மலரே நீயும் வா மலரே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. "அடியே வாடி வா" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கம்மாச்சி என்ன கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்கவும், "வருதுல தீபாவளி. தீபாவளியை எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கொண்டாடணும். அதனால நீ இங்க வந்து இரு. எல்லாரும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒண்ணா இந்த தீபாவளியை கொண்டாடுவோம்" அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க. உடனே தமிழும் வந்துட்டு, "அம்மாச்சி அது வந்து" அப்படின்னு யோசிக்கிறாங்க. "என்னடி உன் புருஷன் என்னடானா உன்னைய சொல்ற, நீ என்னடானா அவனை சொல்ற? 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வந்து இந்த தீபாவளியை கொண்டாடுங்க" அப்படின்னு சொல்லவும் தமிழும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. தமிழை வந்துட்டு அப்பத்தா வந்து ஆர்த்தி கரைச்சி வரவேற்கிறாங்க. மலரையும் வந்துட்டு அப்பத்தா அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு இந்த சாவித்திரி வந்து, "என்ன மச மச நின்றுக்கிட்டு இருக்க? போய் பைய வச்சுட்டு கிச்சனில் போய் வேலையை பாரு. எல்லாத்துக்கும் ஒரு காப்பியை போட்டு கொண்டு வா" அப்படின்னு சாவித்திரி வேலை ஏவுது. உடனே அப்பத்தா வந்து, "அடியே அவ என்ன உனக்கு காப்பி போட்டு கொடுக்குவா இங்கே வந்திருக்கா? அவ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போய் வேலை வாங்கிக்கிட்டு இருக்க" அப்படின்னு அப்பத்தா சத்தம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழுக்கிட்ட அப்பதான் சொல்கிறாங்க, "நீ யோசிக்காதடி. நீ உன் ரூம் எங்கே இருக்கு? இங்கே தானே இருக்கு. நீ எப்பவும் போல் ஒரு ரூமுக்கு போ" அப்படின்னு சொல்லவும் தமிழ் தயங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. "என்னடி யோசனை? நான் சொன்ன மாதிரி நீ அங்கேயே போ" அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழும் உள்ளே போகிறாங்க, சேதுவும் உள்ளே போகிறாரு. 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உள்ளே போனதுமே அவங்களுக்குள்ள பழைய ஞாபகங்கள்லாம் வருது. 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒரு பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. சேது சொல்கிறாரு, "அப்பத்தான் சொன்னுச்சுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உள்ளே விட்டேன்" அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்துட்டு சேதுவை பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு பேகெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. காலையில் ஆகிருது. எல்லாரும் வந்துட்டு சாமி முன்னாடி நின்று பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்க. அப்பத்தான் வந்து எல்லாத்துக்குமே புது துணி கொடுக்குறாங்க. "இந்தாங்க எல்லாரும் நல்லபடியாக இந்த துணியை உடுத்திட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புது துணி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு, "பாத்தியாடி இவ திரும்பவும் இப்படியே இந்த வீட்டுக்குள்ளே இருந்துருவா போல" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஈஸ்வரிக்கு ஒரே கடுப்பு. இவ வேற திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. என்னென்ன பண்ண போகிறாளோ தெரியல. அவுட் ஹவுஸில் இருந்துட்டு அந்த ஆட்டம் ஆடுவா. இப்போ என்னடானா வீட்டுக்குள்ளே இந்த வீட்டோட மருமகளாக வேற சேது ரூமில் தங்குறா. இவளோட ஆட்டத்தை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வர்றாங்க. எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அடுத்தடுத்து வந்துட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு, "பாத்தியாடி சேது கூட சேர்ந்து அவள் வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா அங்கிட்டு ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன போஸு இவ என்னடானா திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அந்த சேதுவும் அவளும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு பார்த்தியா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா, "இருமா நான் போய் என்ன பண்ணுறேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் போயிட்டு தமிழ் பக்கத்தில் வெடிய வைக்க போகிறான். கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது தலைவரோட மனைவி, அவங்களோட தலைவி அம்மா வந்திருக்காங்க. கட்சி தலைவி அம்மா. அவங்கள பார்த்ததுமே எல்லாரும், "வாங்கம்மா வாங்க. போன தீபாவளிக்கு தான் நீங்கள் வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளிக்கும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரியே வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள வரவேற்கிறாங்க. "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் ராஜாங்கம்" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது தமிழும் வராங்க. "என்னம்மா உன் கால் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த தலைவி அம்மா சொல்கிறாங்க,
இப்போ சமீபமா தமிழ்ச்செல்வி நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சிறுமலை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்கு போயிருந்தீங்கல்ல, அப்போ உங்களை கூட வண்டு கடிச்சு ரொம்ப ஆபத்தான முறையில் இருந்தீங்க. உங்களை காப்பாத்துனதா நீங்க போஸ் உங்க தம்பி பையன்னு சொன்னீங்க. அவங்க தானே வந்துட்டு மருந்து எடுத்துட்டு வந்ததா நீங்க இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லை ராஜாங்கம், எங்களுக்கு நேற்று வனத்துறை ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த காட்டு வண்டை அழிக்கிறது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. அந்த வண்டை அழிச்சு ஒரு 10 பேரோட உசுரை காப்பாத்தினது ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், ஆமா ராஜாங்கம், அது யாருன்னா உங்க மருமக தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு லேப்டாப் எடுத்து அதில் காட்டுறாங்க. அதில் பார்த்தா தமிழ் வந்து அந்த வண்டை கொண்டது, அதுல இருந்து அந்த மருந்தை எடுத்தது. வெளியே வரும்போது இந்த போஸ் வந்து தமிழை தலையில் அடிச்சு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தது. இப்படி எல்லாமே இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஆமா ராஜாங்கம், இந்த சிசிடிவி காட்சியெல்லாம் காட்டில் சிசிடிவி கேமரால இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அங்க உள்ள மிருகங்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக கேமரா ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து தான் இந்த போட்டோலாம் கிடைச்சிருக்கு. அவங்க உங்க மருமகளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்க மருமகளுக்கும் உங்க மகனுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறதுக்காக தான் இப்போ அவங்க எங்களுக்கு இந்த காட்சியவே காமிச்சாங்க. அப்பதான் தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்ததுன்னு எங்களுக்கே தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி தான் அவங்க உசிரை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க வந்து அப்படியே போஸை பார்க்குறாரு. அந்த இடத்துல போஸை சப்புன கணத்துல ஒரு அறை விடுறாரு. அப்படியே திகச்சு போய் நிற்கிதுங்க. அவங்க சொல்றாங்க, தீபாவளி அதுவுமா உங்களுக்கு யார் என்ன எப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்கு. ராஜாங்க வந்து தமிழை முன்னாடி கையெடுத்து கும்பிடுறாரு. நீதாமா எங்க வீட்டு கொலசாமி, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கையெடுத்து கும்பிடுறாரு. இங்கிட்ட பார்த்தா சேது ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஈஸ்வரிக்கு வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிது. அப்புறம் அங்க அந்த கட்சி தலைவி அம்மா, ராணுவ இதுல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அவங்களுக்கு மெடலும் கொடுக்குறாங்க. நீங்க இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணா, அதுவும் வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இதை பண்றது அம்புட்டு பெரிய லேசான விஷயம் கிடையாது. நீங்க உண்மையிலேயே சூப்பர் லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பொக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தமிழுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருங்கம்மா சாப்பிட்டு போங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. இல்லை ராஜாங்கம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எல்லாத்துக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு தமிழுக்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு. ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன் நானு. இது ஒரு தடவை இல்லை, நீ என்னோட பல தடவை என்னோட உசுரையும் மானத்தையும் காப்பாத்திருக்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீ இந்த வீட்டு குலசாமிமா, உன்னை போய் நாங்கள் தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து கையெடுத்து கும்பிட்டு கதறாரு. அப்புறம் போஸ் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கான். வேகமாக வந்துட்டு சன்னாசி வந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து, இந்தாடா போ போ போ, உனக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் புத்தி வராது, போய் பிச்சு இடுறா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து போஸை தரன்னு பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுறாரு. எங்கிட்ட பார்த்தா சேது வந்து தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு. ஈஸ்வரி ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சு நிற்கிது. இவளை சும்மாவே தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. இப்ப என்னடானா சொல்லவே வேணாம். இப்போ ஆதாரம் மூலியமா எல்லாரும் பார்த்துட்டாங்க. இனிமே இவ என்ன ஆட்டம் ஆட போறாளோ தெரியல. என் புள்ளைய வேற வீட்டை விட்டு விரட்டிட்டா. இவளை நான் சும்மா விட மாட்டேன். இவ எப்படி இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே பொறுமைகிட்ட நிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.